லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர்வால் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம புதுமையாக நம்மளோட முயற்சியில் நிறைய நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய வீடு நம்ம பண்ணி கொடுத்துட்டும் இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் நம்ம உங்களுக்கு ஆரம்பத்தில் வீடியோ கொடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளோட சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவட்டத்தில் வந்து மொதல் நம்மளை வந்து முயற்சி பண்ணி அண்ணன் திருமலா அண்ணன் தான் நமக்கு ரொம்ப நாளாக காண்டாக்ட் பண்ணி அண்ணனை போய் பார்க்க சொல்லி வந்து அண்ணன் வந்து பார்த்துருப்பாங்க. மேற்கொண்டு அந்த வீடியோவில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து நம்ம சைட்டை பார்த்ததுக்கும் இப்போ வந்து நம்ம இங்கே பண்ணும்போது நேரில் பார்க்குறதுக்கும் அண்ணனுக்கு எப்படி இருக்குது என்னன்றது அண்ணங்கிட்ட அவர் ஒப்பீனியன் என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. ஆனால் உங்களோட பேர் பதிவு பண்ணிக்கிங்கண்ணா. வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஆரம்பத்தில் இந்த செங்கல் வச்சு வேலை பார்த்துக்கிருந்தேன். பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் பற்றாக்குறைனால கொஞ்சம் அதை விட்டு போச்சு. விட்டு வெளிநாடு போயாச்சு. இப்போ திரும்ப வந்து பண்ணிக்கிருக்கும்போது தம்பி திரும்ப சொன்னாப்புல, இந்த மாதிரி பாடம் பண்ணியிருக்கேனே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா. அப்போ தம்பி சீனிவாசன் போய் கொல்லிமலையே பார்த்து வந்து அதை எல்லாம் இப்போ ஒரு 5-6 சைடு காமிச்சாப்புல, ஃபினிஷிங் சைடு பார்த்து கொஞ்சம் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. நானும் மாமனார் போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்போ நம்ம கூப்பிட்டு வந்து இப்போ சைடு வேலை பார்த்துக்கிருக்கேன். ஆரம்பத்துலேருந்து நம்ம பண்ணி அவர் கூட வந்து பார்க்கறனால எல்லா அணுவும் நம்மளுக்கு பழகிக்கிடுச்சு. அதாவது வேலையாட்களும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்குது. எம்சா வந்து சல்லி மட்டும்தான், செங்கல்லாம் அந்த உண்மையும் இல்லை. அது மாதிரி கம்பி மெத்தடில் பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று குறுக்கு வருது, நெட்டு வருது. அதனால் வலிமையாக இருக்குது கட்டடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கிருக்கிறேன். முழுமையாக இருக்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்குற மாதிரி பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அது மாதிரி நடக்கும். கூடிய சீக்கிரம் ஃபோன் நம்பர் அதில் கான்டெக்ட் பண்ணுறோம். நீங்கள் எதாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்து சரியாக பண்ணி கொடுப்போம். பார்க்குற வரையும் உங்களுக்கு கட்டடம் பார்க்குற வரைக்கும் அவங்க ஒரு கிலோ நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது, நல்லா வலிமையாக இருக்குது. கம்பி நல்லா ஒன்றுக்கு ஒன்று போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் அதிகபட்சம் எம்சாந்து சல்லி சிமெண்ட் மட்டும்தான் ஆகுது. வேலையாட்கள் கொஞ்சம் கம்மியாக பிடிக்குது. குறைஞ்ச முறையில் நம்ம பண்ணி கொடுக்கலாம், நல்ல முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி நம்ம இப்போ பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணன் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு அவங்க மாவட்டத்தில் உள்ள நண்பர்களுக்கு முடிஞ்ச வரையும் நான் இருக்கிற காலம் வரையும் நம்ம நல்ல ஒரு வீடை, தெளிவான வீடை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட வரிசையில் அண்ணனும் பண்ணுறேன்னு சொன்னதுனால நமக்கு ஒரு மன திருப்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி கண்டிப்பாக வேணுங்க. எனக்கு முயற்சின்றது ஒன்றும் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மிஷினரி நோக்கி போகும்போதில் எவ்வளோ அமௌண்ட் செலவாகுது, நம்மளால் முதலீடு போட்டு செய்ய முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கும் சரிங்க, நம்ம இன்னும் ஒரு 10 சதுர வீட்டுக்குனாலும் சரிங்க, நம்ம குறைஞ்ச மெட்டீரியல் அந்த போர்டு சென்ட்ரிங் போர்டை வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வீடு ஃபுல்லாக தெளிவாக நம்ம நல்ல ஷேர்வால் முறையில் நம்ம இப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம தரோன்னு சொல்லி கட்டுறதை விட நம்ம கண்ணு முன்னாடியே நீங்கள் தயார் பண்ணி கட்டிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முழுக்க ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த பதிவுகளெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். உங்களை வந்து சேரணும், நீங்களும் ஒரு தரமான வீடை, சின்ன வீடை கட்டினாலும் நல்லா ஒரு தரமான வீடை கட்டிக்கணும். ஏன்னா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுற செலவுன்றது எல்லாமே டோட்டலாக இல்லை. ஏன்னா நம்ம அந்த பூச்சி பூசுகிற வேலை, அந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆள் கூலியாக இருக்கட்டும், பீசாண்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு குறையிறதுனால இதில் நல்லாவே உங்களுக்கு அமௌண்ட் குறைஞ்ச அமௌண்ட்லேயே வரும். ஏன்னா இப்போ நீங்கள் அது முயற்சி பண்ணணும். இப்போ சாதாரணமாக ஒரு மேசனை இருக்காங்கன்னா அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம மிஷினரி போட்டு கல்லடிக்கிற மிஷின் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னா நீங்கள் வசதி கம்மியாக இருக்கிற நண்பர்களுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து குறைஞ்ச முதலீட்டை வச்சு நீங்கள் ஒரு 2 செட்டு போர்டை வச்சு நீங்கள் பண்ண முடியும். இந்த ஒரு 2 சதுர வீடு 3 சதுர வீடு பண்ணுறீங்கன்னா 2 செட்டு ஒரே செட்டு போர்டை வச்சு கூட உங்களால் பண்ண முடியும். ஒரு பில்லர் பாக்ஸு, ஒரு 7 அடி பாக்ஸ் ஒன்று, 4 அடி பாக்ஸ் ஒன்று அந்த மாதிரி வச்சு கூட உங்களால் பண்ண முடியும். ஒரு சின்ன வீடை கட்டிக்க முடியும். ஏன்னா நீங்கள் இந்த இதில் நீங்கள் குறைஞ்சதில் இப்போ நான் உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையான ஜாமான் இல்லை, நமக்கு பொருளாதார பிரச்சனை நிறைய சூழலில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேற்கொண்டு செய்ய இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்றதை நான் என்னால் உணர முடியுதில்லை. ஏன்னா அது நீங்களும் அதை பயன்பெறணும். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க, இப்போ நான் ஒரு வருஷம் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் செய்யலாம். ஏன்னா 10 வருஷம் செஞ்சேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கட்டணம்னாலும் ஒரு 100 கட்டணம் செய்யலாம்.
இப்போ 100 கட்டடம் நம்ம மட்டும் நம்ம அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் அது பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாது. இப்போ நான் 100 கட்டடம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த 100 கட்டடம் செஞ்சேன்னா என்னோடய வாழ்க்கை செட்டில் ஆகிடும். நம்ம பாட்டில் நம்ம கட்டமும் முடிஞ்சிடும். எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 40லேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் நம்ம வேலை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே எப்படியோ அது மேலே ஆண்டவனோட செயல் நம்ம இருக்கிறோமோ இல்லை என்ன நாளைக்கு இருக்கிறோமோன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளோட உடல் ஒத்துழைக்காது. பல சிக்கல்கள் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா நம்ம ஆள் போட்டு வேலை செய்கிறோன்னும் போது பார்த்திங்கன்னா நான் செங்கல் கட்டுமானத்தில் நான் நிறைய நாள் பயணிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நாளைக்கு வரேன்னு வரமாட்டாங்க. நான் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து தான் இதுக்கு. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்டும் வருது வீட்டுக்காரங்க சைட்லேருந்து. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி முடிக்கிறோன்னா நமக்கு அந்த மாதிரி யாருக்கு நிறைய எவ்வளோ தான் பார்த்து வேலை பார்த்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரிக்கில் வச்சு நம்ம பண்ணும்போது இதில் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிராக்குன்றது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்படி 12 அடி 13 அடி 10 அடி நீட்டம். இப்போ ஒரே பிரிக்ஸு நம்ம ஒரே கல்லை ஒரே அச்சா செய்கிறேன் இல்லைங்க. உள்ளுக்குள்ளே நான் கம்பியும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கம்பியும் கொடுக்குறேன், முறையாக இந்த பில்லருக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கட்டடம் அந்த ஒரு பிரிக்குனாலும் பெரிய பிரிக்கை தயார் பண்ணுறோம், அது ஒடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அதனால தான் நம்ம பயன்படுறதை எல்லோரும் பயன்படணுன்ற ஒரு எண்ணம். இப்போ பார்த்திங்கன்னா அதனால தான் என்னோடய முயற்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 100 கட்டடம் செய்கிறேன்னா அண்ணனுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறது மூலிமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் ஒரு 100 கட்டடம் செய்யட்டுமே. எனக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும். எல்லாமே நமக்கே எல்லாமே வேணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருமே இதனால் செய்யவும் முடியாது. ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ அண்ணனோட ஒரு உருவத்தில் இன்னொரு 100 பேருக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிதுன்ற ஒரு சின்ன திருப்தி இருக்குது நமக்கு. நம்மளோட லைனிங்கை அண்ணன் எடுத்துகிட்டு போய் சேர்க்குவாருன்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா அண்ணன் எல்லாமே கம்பி கட்டுறதுலேருந்து எல்லாமே நம்ம கூட இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லா வேலையும் அண்ணனுக்கு. ஏன்னா ஏற்கனவே அண்ணனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கூட நமக்கு எல்லாமே இது பண்ணுறாரு. அதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய இன்ஜினியருக்காக இருக்கட்டும், நிறைய நண்பர்களுக்காக இருக்கட்டும், நிறைய நண்பர்கள் தமிழ் பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ராசிபுரத்தில் ஒரு நண்பர் பண்ணிகிட்ருக்காரு, கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் பண்ணிகிட்ருக்காரு. கோயம்புத்தூரில் உள்ள நண்பர் அவருடைய ஃபோன் நம்பரை மிக விரைவில் கண்டிப்பாக அவரும் கொடுக்குறதா சொல்லியிருக்காருங்க. ஏன்னா கட்டடம் கொஞ்சம் மேலே போட்டுங்கன்னு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கட்டடத்தையும் நான் இப்போ என்னடா போய் வீடியோ எடுத்து போட முடியல, ஏன்னா டைமிங் இல்லை, நமக்கும் நிறைய ஃபீல்டு இருக்கிறதுனால அங்கே ஓடுறதுக்கே சரியாக இருக்குது. அதனால தான் நீங்கள் இதை யாராச்சும் எடுத்து முயற்சி பண்ணணும். ஏன்னா குறைஞ்ச ரேட்டில் குறைஞ்ச காசில் நீங்கள் குறைஞ்ச ஷட்டரிங் பாக்ஸை வச்சு நீங்கள் வீடு தயார் பண்ண முடியுன்றது என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் எப்படி ரொம்ப ஒரு சாதாரணமான பாக்ஸை பலகைகளை வச்சு அடித்து அதை வச்சு அடித்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நல்ல ஜாமானமாக வாங்கி தெளிவாக எல்லாமே ஒவ்வொன்றும் வேலை தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நீங்களும் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட முயற்சி தான் உங்களை மேலே கொண்டு வரும். முடிஞ்ச வரையும் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டுனாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உலகத்தில் மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்து வீடும் நம்மளாக பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக நடக்காது. நீங்களும் உங்கள் ரூபத்தில் ஒரு 100 பேர் நல்லா இருக்கட்டும்னு நினைங்க, ஒரு 50 பேர் நல்லா இப்போ சின்ன பசங்க கூட சரிங்க, இந்த லைனிங்கில் தொழிலாக எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் விருப்பப்பட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் தான் நம்ம கூட அனுப்பிச்சுடுங்க. கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேலை இருக்குதுங்க. ஒரு தெளிவாக ஒரு 2 சைட்டு அல்லது 3 சைட்டு அவங்களுக்கு தெளிவு கிடைக்கிற மட்டும் நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் தனியாக எடுத்து பண்ணிட்டோம். நானே கூட சொல்கிறேன், நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வீடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. இந்த ஃபீல்டில் யாராச்சும் எடுத்து பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் வீடே நீங்கள் நல்ல ஒரு தரமான முறையில் அமைச்சிக்கலாம். நீங்களும் ஒரு தெளிவான வீடை கட்டிக்க முடியுன்றதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளுடைய சேனலில் பதிவுகள் எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பயன்பெறணும். இப்போ இந்த மாதிரி கம்பி முறையாக லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் நல்ல ஒரு தரமான வீடை கட்டிக்க முடியும். அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும். இந்த வீடு ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்குன்றதுக்கு எல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நாம் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ